வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வாராந்திர நிகழ்ச்சி. ஏற்கனவே மாதம் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் வாரத்தில் வாரம் சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போது வருஷத்தை பற்றி வருஷம் சொல்கிறோம், அப்புறம் மாதம் சொல்கிறோம், பலன்கள், அப்புறம் இப்போ வாரம். இதையும் சுருக்கினா தினப்பலன்கள். இல்லை என்ன வித்தியாசம்னா, தினப்பலன்கள்ன்றது ரொம்ப ஆப்டு, அன்னன்னைக்கு சொல்கிறது. அது ரொம்ப கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் வார பலன்கள் ஓரளவுக்கு ட்ரபிள்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, செய்ய முடியும். இப்போது இதில் என்னென்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது தினப்பலனில் வரும். வார பலன் அவ்வளோ ஷார்ப்பாக வராது, ஆனாலும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் அதிகம் தான். மாத பலனில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் குறைவு தான் வரும், ஏன்னா அது பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி. வருஷ பலன் இன்னும் பெருசு. ஸோ இதுதான் வித்தியாசம். ரெண்டாவது விஷயம், நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நாங்கள்லாம் படிப்போம். அப்போ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் பீட்டர் விட்டால்னு எழுதுவார். அதை படிக்கிறது ஒரு ஹேபிட்டு. அதாவது ஒவ்வொரு சண்டேவும் அதுக்கு எதுவும் வெயிட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு பாதிப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, ஒவ்வொரு சண்டேவும் இந்த வார பலன்கள் தரேன். இது டேட்ஸ் பேஸ்டு கிடையாது, 1ஆம் தேதி 7ஆம் தேதி அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு சண்டேவும் வந்துடும். சாட்டர்டே மோஸ்ட் ப்ராப்ளி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ சண்டே வரும். இது வேலிட் ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே. இப்போது அந்த வரிசையில் இப்போ நான் ஆரம்பிக்க போகிற பலன்கள் வந்து 13ஆம் தேதி சண்டே, ஜூலை 13, 2025 சண்டே. அதுலேருந்து அடுத்த சாட்டர்டே கிட்டத்தட்ட 19ஆம் தேதி வரைக்கும் இப்போ நான் சொல்கிற பலன் வேலிடு. ஸோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா, பெல் ஐக்கானில் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸோ தட் உங்களுக்கு அதுக்கான இன்டிமேஷன் வந்துடும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவு யோகத்தை தரக்கூடியவர் யார்? சனி எங்கே இருக்கார்? 6ஆம் வீட்டில். சந்திரன் மூவாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடு. அப்போ இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம்? பழங்காலத்து எம்ஜிஆர் பாட்டு மாதிரி, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் பாடுவார். அது மாதிரி தான் இருக்குது. எதை ஆசைப்படுறீங்களோ, யுவர் விஷஸ் வில் கம் ட்ரூ. எதை ஆசைப்படுறீங்களோ நடக்கும். எடுத்த காரியமெல்லாம் வெற்றி. மனசில் நல்ல உத்வேகம் தென்படும். எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்சிஸ்டன்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஏற்படுறது. சில பேர் சாதிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற காரியங்களெல்லாம் ரொம்ப சுலபமாக சாதிப்பீங்க. பெரியவர்களுடைய ஒரு நட்பு, அவர்களால் சில காரிய சித்திகள், வெற்றிகள், இது எல்லாமே ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அப்போது துளாராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான காலம். எந்த ஒரு செட்பேக்கும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோட விரைவான ஒரு முன்னேற்றத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அற்புத காலமாக இது அமைவதால் சிறப்பான ஒரு வாரம். எதை நினைக்கிறீங்களோ அதை அடையக்கூடிய ஒரு அற்புத காலம், அற்புதமான வாரம். வெற்றி, எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி அதில் வெற்றி ஏற்படும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.